காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இந்த மத்தியான நேரத்திலே MMG மூலமாக பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ½ அன் அவர் தேவ சமூகத்தில் உட்கார போகிறோம் இல்லை. இந்த அரை மணி நேரம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இன்னும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளை தந்திருக்கிறார். இன்னும் எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏகர் வந்து எழுதி அனுப்புகிறாங்க, கடன் பிரச்சனை, இன்னும் வியாதிகள், அகோரமான வியாதிகள், ஹார்ட் டிசீஸ், இன்னும் நிறைய பேர் டயபெட்டிஸ்னால அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ், கார்டியாக் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், இப்படி நிறைய ஜெபித்து கொள்ளுங்கள், கேன்சர் வியாதி, இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பழக்கங்கள், செல்ஃபோன் அடிக்ட், பிள்ளைகள், இப்படிப்பட்ட நிறைய காரணங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இணைந்து ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது அவர்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் யோபு பக்தன் சொல்லும்போது யோபு 30:16-17 இப்படி சொல்கிறார். ஆத்துமா என்னில் முறிந்து போகிறது, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. பாருங்கள், அவ்வளோக்கு வேதனை, அந்த எலும்பு வலி, நான் தாங்க முடியாத வலி, அந்த அளவுக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லாத அளவுக்கு வேதனை. அநேக நேரங்களில் நம்மை துக்கம் நம்மை ஆழ்த்துகிறது. அந்த நேரத்தில் யோபு இப்படி சொல்கிறாரு, நான் ஆத்துமா என்னில் முறிந்து போகிறது. அப்போ ஆத்மாவில் ஜெபிக்கணுன்னே தோணாது இல்லை, அவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது ஐயோ ஜெபிக்க தோணாது. ஆனால் ஆத்மா விலையேற பெற்ற பொக்கிஷம், அதை நம்ம இழந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகவே கூடாது. அதனால் தேவன் வந்து நம்மளுடைய எதிர்பார்க்கிறது எல்லாம் வந்து என்ன தெரியுமா, நாம் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும், அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. நெருங்க 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 நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கஷ்டமும் வராது வாழ்க்கையில். அப்படி கிடையாது. நம்ம தேவனை நெருங்க நெருங்க சத்ருவானோ நமக்கு எப்படியாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து, நம்ம வேதனையை கொடுத்து, நம்ம அவரை விட்டு தூரம் போகணும் அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். ஆனால் அப்படி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் அநேக நேரங்கள் நமக்கு சில நேரம் கொஞ்சம் விடுதலை லேட்டாக வரும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்போ தேவைன்னு, அப்போ தருவார். நம்ம அதுக்காக என்ன செய்யணும், காத்திருந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 125:1 எப்படியா சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். அவருக்குள்ளே நம்ம ஆழமாய் வேறு வீட 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 அதை அசைக்கவே முடியாது. நீங்கள் பெரிய மரத்தை பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஒரு சின்ன காட்டிலே வேரோடு பிடிக்கப்பட்டு போயிடும். ஆனால் பனை மரத்தை பாருங்கள், அவ்வளோ ஆழமாக அது வேறுன்றதுனால எவ்வளோதான் காற்று அடித்தாலும், எவ்வளோதான் புயல் வந்தாலும், எவ்வளோதான் ஓங்கி அடித்தாலும் அது செஞ்சு கொடுக்குமே தவிர அது ஒரு நாளும் என்ன செய்யாது, விழுந்து போகும் செய்யாது, அப்படியே நேரே நிற்கும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறது. நீ என்னிலே ஆழமாய் வேர் விட்டாய், ஆனால் நீ சியோன் பர்வதத்தை போல நீ அசையாமல் நிலைத்திருப்பாய் என்று இந்த மத்தியான நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். அநேக நேரங்களில் உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்கள் பாடுகள் விழுந்து போகிறது போல காணப்படலாம். ஆனால் விழுந்து போக தேவன் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விழுந்து போக ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? நான் என் தேவனை நிலைத்திருக்கும் போது, நான் தேவனுக்குள்ளே நான் சார்ந்திருக்கும்போது, தேவனையே நான் சார்ந்திருக்கும்போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ராஜா அப்படி சொன்னோன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்கன்னா கட்டாயம் தெரியும். சில நேரங்களில் நம்முடைய
விடுதலை அல்லது ஒரு நம்ம கேட்ட காரியங்கள் ஜெபத்துக்கு பதில் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் அதுக்காக அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அது ஏதோ எனக்கு மேன்மையாக தரப்போகிறார், அதான் அர்த்தம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். அதனால் சோர்ந்து போகாதபடி அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாட்டை பாடி நம்ம என்ன செய்ய போகிறோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். சரியா? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே, திறந்த வாசலை என் வாழ்விலே அடைக்காத தேவன் நீரல்லோ, அடைக்காத தேவன் நீரல்லோ, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தெஞ்சுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தெஞ்சுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். அருமையானவர்களே, எவ்வளோ நன்மை செய்தார் நம்முடைய தேவன் நம்ம வாழ்க்கையில். பாருங்கள், நினச்சி பார்த்தோன்னா நன்றி சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அது எப்படி நம்ம பாட முடியும்? கட்டின் மணி போல் பாதுகாத்தார். எத்தனையோ பேர் ஐயோ வெளியில் போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே வர முடியல, ஐயோ வரல, எவ்வளோ திகைக்கும் போது, எத்தனையோ பேர் எத்தனையோ நோயினால் அவதிப்படும் போது நம்ம எவ்வளவாய் தேவன் ஜெபிக்க வைக்கிறார். இவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம தேசம் தேவனை அறியணும். ஒன்று, தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்கள் தேவனை அழியணும். அது மட்டும் இல்லை, திருச்சபைகள் வளரணும், ஊழியங்கள் வளரணும், தேவனுக்காக டெடிக்கேட்டடாக செய்கிற ஊழியர்கள் எழும்பணும். நம்ம ஹெவன் டிவி
தேவனுக்காக இன்னும் அதிகமாக ஓடணும், அதிகமாக உழைக்கணும். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தேவன் தரணும். நம்ம கூடி ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவனுடைய கட்டுகள், அவனுடைய சிறையிருப்புகள் மாறினதாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கட்டுகள். அப்போ நான் எனக்கா என்ன, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, நான் ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ முதல்ல என்கிட்ட வா, நீ மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கும்போது உன்னுடைய சிறையிருப்பை நானே மாற்றுவேன் ஆண்டவனை உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் எனக்கு தெரியாதா இருக்கலாம், ஆனால் நம்மை படைத்த தேவர், ஹீ இஸ் அ கிரியேட்டர், அவருக்கு தெரியும் நம்மை குறித்து, எல்லாமே அறிந்தவர். அவர் வேதம் சொல்லுது, அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிறாராம், அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறதாம். நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்க மத்தியானம் அல்லது ஏதோ நேரத்தில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தானியல்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், தானியலே நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே உனக்கு பதில் அங்கேருந்து வந்துச்சு. பெர்சிய தேசத்தில் வரும்போது அதனுடைய அதிபதி தடுத்து போட்டான். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற அநேக சத்துருவின் வலைகள், மனித தந்திரங்கள், நம்முடைய அவிசுவாசங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து சத்ருவை கட்டி ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல நாம் மாறலாமே. அதுக்கு தான் கர்த்தர் இந்த தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்ன முதல்ல விசுவாசத்தில் ஊன்ற பண்ணுங்கப்பா, அந்த அசையாமல் இருக்கிற அந்த நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல என்னை மாற்றுங்கப்பா. எனக்கு ஆசைப்பா, ரொம்ப ஆசை, நான் உங்களில் திடன் கொள்ளணும், உங்களில் நான் நிலைத்து இருக்கணும். ஆனால் அதுக்கு முடியலப்பா. சத்ரு அநேக சந்தேகங்களை கொண்டு வரான். என்னால் கனி கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் கனி கொடுக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே என்னில் என்னென்ன பாவங்கள், என்னுடைய காரியங்கள் எதெல்லாம் என்னை அமிழ்த்துக்கிறதோ, உண்மை விட்டு பிரிக்கிறதோ இதெல்லாவற்றையும் மாற்றுங்க ஏசப்பா. நம்ம அதுக்கு நிறைய நல்லா ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா, சத்ரு ஆதாம்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஏன்னா தேவன் வந்து அப்படி சாயலின்படி தான் ஆதாம் எவளை படைச்சார். ஆனால் இவன் போய் தந்திரமா என்ன சொன்னமா, நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டா தேவனை போல மாறுவீங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ தந்திரம். தேவ சாயலாக தான் படைச்சிருக்கிறாரு, ஆனால் அவர்களுள்ளே போய் நீங்கள் என்ன தேவனை போல மாறுவீங்கன்னு. அப்போ எவ்வளோ போய். இப்போ நம்ம இப்படி தான் சத்துரு நம்மளை சின்ன சின்ன காரியங்களை நம்ம அறியாமையில் இருக்கும்போது, நம்ம அப்படியே சோர்ந்து போய் இருக்கும்போது சின்ன காரியங்களை கொண்டு வந்து நம்மை சிதறடிக்க பண்ணுவான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி தேவன் நம்மை அவருக்குள்ளே நிலைத்திருக்க வைக்கும்படியா எல்லாரும் நம்ம சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸுக்கும் உங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்றைக்கி வைக்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் தருவார். இன்றைக்கி நான் தேசத்துக்காக ஜெபிக்கும்போது, ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்போது, திருச்சபைக்காக ஜெபிக்கும்போது, எனக்காக என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் விடுதலை தருவார்ன்ற அந்த ஒரே ஒரு நிச்சயத்தோடு இந்த இவ்வளோ நேரம் தான், இனி கொஞ்சம் நேரம் தான் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடலாமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் தந்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த ஹெவன் டிவிக்காக ஸ்தோத்திரம், MMJக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக பார்க்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனால் வருகிற விடுதலை அனுபவிக்க போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி இவர்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீங்களாம் எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் அப்பா? கர்த்தாவே, சத்ருவினால் வருகிற சந்தேகங்கள் ஆண்டவரே அப்பா, விமர்சனங்கள் தகப்பனே அப்பா, வேதனைப்படுத்துகிறது. வியாதி என்ற கொடுமை எங்களை வேதனைப்படுத்துகிறது. இது எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாதபடி அநேக சந்தேகங்களை கொண்டு வந்து எங்களை வேதனைப்படுத்துகிறதை கர்த்தர் பார்க்கிறேன், துக்கப்படுத்துகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாருங்க ஆண்டவர். எங்களுக்கு நிலைத்திருக்க வேற ஒன்று இல்லை ஆண்டவரே. உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. உண்மை நம்பி இருக்க கிருபை தாருங்க. உங்களை தாழ்ச்சி உடைய கருத்தில் தருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் சுவாமி திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் கர்த்தாவே ஊழியங்கள் இன்னும் வளரணும் ஆண்டவரே. அநேகர் தேவனை அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. நாங்கள் அநேக நேரங்களில் ஆண்டவரே சத்ருவின் சில தந்திரங்களினால நாங்கள் இருக்கிற இடத்துல அநேக நேரங்கள் உண்மையற்றவர்களாய் மாறி விடுகிறோம் ஆண்டவரே.
அப்படி இல்லாதபடி கர்த்தருக்காக நாங்கள் உண்மையாய் நிலைத்திருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. இன்னும் சுவாமி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களும் வளரட்டுமே என்று ஜெபிக்கிறோங்க தாவே. கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுநர்கள், அதிகாரிகள் ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு தலைவர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவர். உங்கள் கிருபை கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. அலுவலங்களை உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்பதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்கள் நாமத்தினால நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வைத்த அத்தனை விண்ணப்பத்துக்கும் என் தேவன் எங்களுக்கு விடுதலை தருவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் தகப்பனே. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு தான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்களப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த அஷூரன்ஸை நம்பி தான் வந்திருக்கிறோம் ஆண்டவர். இன்றைக்கி அநேக லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க இசப்பா. கேன்சர் வியாதினால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அல்லது ரீனல் அவங்க கிட்னி டிசீசஸ்னால், அல்லது கார்டியாக் டிசீசஸ்னால், இன்னும் பலதரப்பட்ட வியாதிகள்னால, இன்றைக்கி டயபெட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய லெட்டர்ஸ் வருது. வாலிப பிள்ளைகள் செல்ஃபோன்னால் டிப்ரெஷனில் அட்மிட் ஆகியிருக்காங்க, வெளியே வர முடியாமல் படிப்பை விட்டுட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள். சிறு பிள்ளைகள் இந்த பெரியவர்களால் அடிமையாக இருக்காங்க ஆண்டவரை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. இன்னும் குடித்து வெறித்து ஆண்டவர் தங்களுடைய குடும்பத்தை குறித்த வேதனையில் அந்த ஒரு நினைப்பில்லாதபடி நடக்கிற எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே இசப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்களை நினைவு கூறுறோம் இசப்பா. உங்களுடைய வியாதியை என் தேவனால் மட்டும்தானப்பா மாற்ற முடியும். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள டாக்டர்ஸ் என்ன மருந்து கொடுத்தாலும் எங்கள் பரம அப்பா அதை ஆசீர்வதித்தால் தான் ஆண்டவரே அது ஆண்டவர் அந்த உடலுக்குள்ளே போய் வேண்டிய அந்த நன்மையை கொண்டு வர முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. என் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் அப்பா. ஆண்டவரே, வியாதி உள்ள இடத்தை தொடுங்கப்பா. நீங்கள் தொட்டு சுகம் கொடுத்த தேவன், வார்த்தையினால் சுகம் கொடுத்த தேவன், சேற்றை பூசி சுகம் கொடுத்த தேவன், எவ்வளோ விதத்தில் அற்புதம் செய்திருக்கீங்க ஆண்டவரே. அண்டு நாகமானின் தொழுநோய் ஏசப்பா தீர்க்கதரிசி சொன்னார், நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு மன சலிப்பு ஏற்பட்டது. இன்று அநேக நேரங்களில் எங்களுக்கும் அப்படி தான்ப்பா. அநேக நேரங்களில் எங்கள் நோய்களை குறித்த சலிப்பு, கடன்களை குறித்த சலிப்பு ஆண்டவரே, இன்னும் பிரச்சனைகளை குறித்த சலிப்பு வரும்போது நாங்கள் நீங்கள் சொல்கிறத மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அந்த வேலைக்காரன் சொன்னான், வேறு ஏதாவது சொன்னால் நம்ம செய்திருக்க மாட்டோமா, நீங்கள் போய் 7 தரம் மூழ்கி தான் பார்ப்போமே. அவன் பெருசாக சொன்னான், என்னை எங்கள் ஊரில் பர்பாரும் ஆஃபனாவும் இல்லையா என்று சொன்னான் ஆண்டவரே. எது இருந்தாலும் நீங்கள் சொன்ன இடத்துல வந்தாதான் விடுதலை உண்டப்பா. நீங்கள் சொன்ன இடத்துல வந்தாதான் விடுதலை உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி செய்தால் தான் விடுதலை உண்டப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றாய் கூடி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த வேலைக்காரன் சொன்னது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் சொல்லுகிறோம், நீ ஜெபி, நீ தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறடு, கர்த்தரனுக்கு விடுதலை தருவார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவருக்கொருவர் தேற்றுகிறோம். ஒருவருக்கொருவர் தேற்ற சொல்லியிருக்கீங்க, ஆறுதல் சொல்ல சொல்லியிருக்கீங்க. ஒருவருக்கொருவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபு ஜெபித்த போது சிறையிருப்பு மாறினது போல நாங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் போது எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, 7 தரம் மூழ்கி 6ஆம் தடவை பார்த்துருப்பான், ஒன்றும் நடக்கலை. 7ஆம் தரம் சிறு பிள்ளையின் அந்த உடம்பை போல் அவனுடைய உடல் மாற்றப்பட்டது ஆண்டவரே. நிலையத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தேவை ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் எப்படி மாறினதோ அதுபோல தகப்பனே ஒரு வியக்கத்தக்கதாய் அற்புதம் நடக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. நாங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உண்மையே நோக்கி உண்மையே முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் முகத்தின் அந்த வெளிச்சம், அந்த முகத்தின் ஆண்டவரே, அந்த வல்லமை எங்களுக்குள்ள இறங்கி வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் எதுவும் கூடாது, எங்கள் சுயத்தினால ஒன்றும் கூடாது, எங்கள் பலத்தினால ஒன்றும் கூடாது. ஆனால் உம்மால கூடுமே அப்பா. உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேவைகளை ஆமென் சந்திக்கிறவரே, எங்கள் தேவைகளை ஆமென் சந்திக்கிறவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் வேதனையை மாற்றுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் விடுதலை தருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆசை, நாங்கள் எப்படியாவது தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் ஆண்டவர் ஆசையாக இருக்காங்க.
ஆனால் சத்துரு தடுத்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவாண்டு பேதுருவை கொர்நேலியுவை சந்திப்பதற்காக பேதுருவை அனுப்புனீங்க. அதுபோல் யார் யாரை எங்கெங்கே அனுப்பணுமோ கர்த்தர் அனுப்பும்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக நேரங்களில் யாரை அனுப்பணும்னு தெரியாது. நீங்கள் கூட கேட்டீங்க, யாரை நான் அனுப்புவேன், யாரன் காரியமாய் போவான் ஆண்டவரே. நாங்களும் எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாருங்கப்பா, எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாருங்கப்பா. நீங்கள் சுய எங்களை தடுக்கும் ஆண்டவரே, அது தடுக்காதபடி என் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கிருபை மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கிருபை மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏசப்பா, உங்கள் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கிருபைக்குள்ளே மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. கிருபையினாலும் நன்மையினாலும் கர்த்தர் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரிலும் சுவாமி, இந்த நேரத்திலும் யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா? அல்லது எங்களுக்காக யாராவது ஒரு அந்த ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வசனத்தை சொல்ல மாட்டாங்களா? ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் ஆமேன், அதை கட்டுறவர்களின் பிரயாசங்கள் விருதா என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தான் வீட்டை கட்டணும்ப்பா, நீங்கள் தான்ப்பா வீட்டை கட்டணும். அப்பா, எங்கள் வீடுகள் ஆண்டவரே இடிந்து போய் சத்துருவின் நெருக்கத்தினால ஆமேன் தொலைந்து போகிற அளவுக்கு வேதனையோடு கூட காணப்படுற குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்பெஷலி நாங்கள் இந்த நேரத்தில் ஹெவன் டிவி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதில் அநேக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஏசப்பா, அத்தனையும் உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. மத்தியான நேரத்தில் ஆமேன் உணவு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உணவை கொடுத்து அவளை நேசிக்கிற அந்த ப்ராஜெக்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் தகப்பனே, இன்னும் நோய்பட்டு அவங்களால எந்த இது உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உணவை அவங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு மாத காலத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவங்களை ஆதரிக்கிற அந்த ஆதரவு திட்டத்தை உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. இன்னும் தேவனுக்காக செயல்படுற பிள்ளைகளை உருவாக்குறது எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. இன்னும் அதற்கு மேலாய் காலையில் மத்தியானம் அமேன் தேவனுடைய வார்த்தையை அனுப்பி இன்னும் அநேக ஊழியக்காரர்களை ஒவ்வொரு நிமிடமும் ஹெவன் டிவி மூலமாக வீடுகளுக்குள்ளே வார்த்தையை அனுப்பி ஆமேன் ஜெபிக்கிற அந்த ஊழியத்தை உங்கள் கரத்தில் தருவோம். இதில் மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த மீடியாவில் இருக்கும்போது ஆண்டவரே எவ்வளோ கிரமமாய் நேர்த்தியாய் அனுப்பணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கர்த்தர் கொடுங்கப்பா. அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ராஜா. எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்களும் மனமு வந்து ஆண்டவரே எங்களுடைய ஆமேன் பர்த்டேஸ் ஆண்டவரே, இன்னும் வீட்டினர் காரியங்கள் திருமண நாட்கள் வரும்போது அதை நினைவு கூர்ந்து இந்த ஹெவன் டிவியை நினைத்து பார்க்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹெவன்ஸ் கார்டன்ஸ் உங்கள் கரத்தில் தருகிறோம். அங்கே நடக்கிற ஊழியத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த கட்டுமான பணி உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னை பழுக பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஏசப்பா, பழுகி பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் வீட்டை கட்டணும் அப்பா. நீங்கள் கட்டலைன்னா நாங்கள் கட்டினது விருதாய் போய்டும் ஆண்டவரை. கர்த்தரே கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் எழுப்புவீராக. ஆமீன். கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். இணைந்து வருகிறோம் ஆண்டவரே, இணைந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிரதற்காக ஸ்தோத்திரம். அன்பு மகனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். குடும்பமாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்படுமே ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், அநேகரை ஆண்டவரை தேவனண்டை கொண்டு வர்ற பிள்ளைகளாய், இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே நற்சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் கட்டி எழுப்புவீராக, இன்னும் கர்த்தர் நடத்துவீராக. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடுமே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பணியை மகனுக்கு கொடுத்த தரிசனத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். இன்னும் மகனுடைய தரிசனம் கர்த்தருக்கு தெரியும் ஆண்டவரே. தேவன் அறியாமல் இல்லை. அந்த தரிசனத்தை கர்த்தர் கண்ணோக்குவீராக தகப்பனே. இந்த தரிசனம் நிறைவேறட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தரிசனத்துக்காக எழுந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் கூட இருக்கணுமேன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இம்மட்டும் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, ஒரு வீடு எங்களுக்கு இல்லையே, அல்லது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணி இல்லையே என்று சொல்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பீராக தகப்பனே. இனி யாரெல்லாம் எதற்காக கேட்டு இருக்காங்களோ இவருடைய கைகளை கர்த்தர் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்கப்பா. உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். இந்த எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தருகிறோம். அதில் இருக்க ஒவ்வொரு கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் இதை கேட்டு அல்லது யூடியூப் மூலம் பார்த்து
இந்த விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிற பிள்ளைகளை கத்த நினைவு கூர்ந்து விடுதலை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாள் முழுதும் உங்கள் பிரச்சனை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஆண்டவரே வருகிற நேரம் முழுதும் ராத்திரியில் உங்கள் பிரச்சனை கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒன்றுமில்லை அப்போ எங்களை வெறுமையாக்கி உங்கள் கரத்தில் தருகிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் கத்தாவே இன்னும் எந்தெந்த காரியங்களுக்கு ஐயோ எங்களுக்கு ஜெபிக்கலைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை நினைத்து உங்கள் கருத்தில் தருகிறோம். அவங்க எனக்காக இந்த காரியத்துக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாலும் நினைக்கும் போது அந்த காரியத்துக்கு என் தேவன் விடுதலை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் காதுகளிலே அது போய் விழட்டுமே என்று ஜெபிக்கிறோம். கண்கள் அந்த அதிசயத்தை காணட்டுமே என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வார்த்தையினால் உங்களை அறிவிக்க இவர்கள் முன்வர கர்த்த கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனால் கூடாததே ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமால் கூடும். உங்கள் கருத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம். மீதியாக நேரம் முழுதும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஹெவன்ஸ் கார்டன் வேலை நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னும் இதில் அநேக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியானம் பிள்ளைகளை போஷிக்கிற திட்டம், அந்த வழியில் வழியோரங்களில் ரோட்டில் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்கள போஷித்து கொண்டு வருகிறது. 150க்கு மேல் பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுகிற திட்டம் இருக்கிறது. இன்னும் லெப்ரசி அந்த அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மந்த்துக்குள்ளே அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு மூலமாக ஒரு ஹெல்ப் பண்ணுறது நடந்து வருகிறது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் அநேகர் எழுதி அனுப்புகிறாங்க, நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லது இந்த வியாதியில் இருக்கிறோம், அவர்களுக்காக கூடி ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபக்குழு ஒன்று எந்த நாளும் அந்த ஹெவன்ஸ் கார்டனில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். யாரெல்லாம் எங்களுக்கு ஜெபிக்க தருணம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் இணைந்து அந்த சுங்காங்கடலேருந்து உள்ளால் இருக்குது, அதில் ஹெவன்ஸ் கார்டனில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அதுக்கு தேவன் தருணங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் இந்த தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.